வணக்கம். இன்றைக்கு தனியார் வானொலிகளுக்கும் இலங்கை கலைஞர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி கேட்கப்பட்டது என்றால் அது கதைக்கப்பட வேண்டிய விஷயம், ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அது புறந்தள்ளப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ஒரு சுமூகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிஞ்சு கொள்ளக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். வடிவ விலங்கு தானே. ஏனென்றால் எங்களுடைய படைப்புகளை நீங்கள் தரமில்லை என்று சொல்றதுக்கும் இந்திய படைப்புகளோட எங்களை ஒப்பிடுவதற்கும் நாங்கள் அதற்கான கால சூழ்நிலையில் வாழ இல்லை. அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு படைப்பு வெளியே வருதுன்னு சொன்னால் எத்தனை பேர் அதை போட்டி போட்டுக்கொண்டு இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் அதை பயன்படுத்துது. இதெல்லாம் அவைகளுக்கு கூட போய் சேரும் தானே. அப்போ விரும்பிவினம் தானே. திருப்புகளையும் பாடத்தானே வேமனக்கும். எங்கட படைப்புகளையும் நீங்கள் போடத்தானே சனங்களும் ரசிப்பினோம். ஒருக்கா போட்டுட்டு சனம் விரும்ப இல்லைன்னு சொன்ன உண்மையிலே என்ன விஷயம் இது? இல்லை கேட்குற என்ன விஷயம் இது? ஒரு 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 கலைஞனா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். வேற விஷயமா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. ஆகவே எங்களுடைய படைப்புகளை முதல்ல நீங்கள் பகிருங்கள். அதன் ஊடாக இந்த மண்ணில் நல்ல படைப்பை உருவாக்குறதுக்கு நாங்களும் நீங்களும் சேர்ந்து வேலை செய்யலாம் தானே. இன்றைக்கு தென்னிந்தியா கலைஞர்களுக்கு கொடுக்குற அதே அனுசரணை எங்களுக்கும் வழங்குங்கன்னு கேட்குறதுல எங்களுக்கு உரிமை இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறோம். இதை விட வேறு என்னத்தை நாங்கள் கேட்குறது? இதை விட்டுட்டு அந்த படைப்புகளோட எங்களோட ஒப்பிட்டு அந்த படைப்புகள் போடுற இடத்துல எங்களோட படைப்புகள் ரசிக்கப்படுவது இல்லைன்னு சொல்றத உண்மையில் அப்படி சொல்றத நாங்கள் வன்மையாக கண்டது என்றால் எங்கட ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்புகளையும் திறந்து பாருங்களேன். இலங்கை கலைஞர்களுடைய படைப்புகளை இன்றைக்கு கிழமைக்கு 10 குறும்படங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு வசதி இல்லாமலும் முள்வேலைக்கு 3 லட்சம் சனம் உள்ளுக்கு இருந்தும் இன்றைக்கு வெளியே வந்தா படைப்புகளை வெளியிடுற அளவுக்கு அவளுக்கு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் எங்களுடைய ஆதங்கத்தை இந்த ஊடகம் வழியாக உங்களுக்கு நாங்கள் சேர்த்துக்கிறோம். இது பிள்ளை குற்றஞ்செய்கிற ஆக்கள் மட்டும் கேளுங்க, மற்ற ஆக்கள் பெய்யாம விட்டுருங்கோ. இதுக்கு பிறகு கொடி பிடிச்சி கொண்டு நிற்காதுங்க. அப்புறம் பிரச்சனையாக வந்து என்ன பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்ல வேணும்னு சொல்லி வேணும். ஆகவே நீங்கள் எங்களுடைய படைப்புகளை சனம் விரும்ப இல்லை என்ற சொல்றதை மட்டும் நிப்பாட்டுங்கோ. அப்படி இல்லை, எங்களுடைய படைப்புகளை இன்றைக்கு உலக தரம் வாய்ந்த வகையில் வெளிநாடுகளில் எங்களை போட்டுக்கொண்டிருக்கணும். அதுக்கான பதிவுகள் எங்கள்கிட்ட இருக்கு. இன்றைக்கு பல்வேறு படைப்புகளை சொல்லலாம். மௌனியாவண்ட பல்வேறு படைப்புகளை சொல்லலாம், கொழும்புண்ட பல்வேறு படைப்புகளை சொல்லலாம், மட்டக்களப்பில் பல்வேறு படைப்புகளை சொல்லலாம், யாழ்ப்பாணத்தில் பல்வேறு படைப்புகளை சொல்லலாம். இந்த கலைஞர்கள் மதிக்கப்பட வேணும். மதிச்சாதான் நாளைக்கு இந்த மண்ணில் நல்ல ஒரு கலை வரும், நல்ல கலைஞர் வருவான், நல்ல இனம் வரும், நல்ல மொழி வளரும். இதை விட்டுட்டு நீங்கள் இவ்வாறான ஒதுக்கி வச்சுக்கொண்டு அவையில், அதாவது இந்தியாவின் வாழை பிடிச்சி கொண்டே நீங்கள் தூங்குறது எங்களுடைய மொழியையும் எங்களுடைய கலையையும் இன்னும் மலினப்படுத்தப்படும் செயல் என்றதை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.